ஹாய், இன்றைக்கி ஒரு சூப்பரான கோதுமை ரவை உப்புமா செய்யலாமா? அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு பவுல் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் ஆனதை தனியாக வச்சுட்டு அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோடனே 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். தக்காளி வதங்கினோன்னே அதே பவுல் அளவுக்கு கேரட், பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். அந்த பவுலில் 2 பவுல் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காய் வெந்தோடனே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரவையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.